மார்னிங் வாக்கிங் போகிறப்ப குட்டி குட்டி டக்ஸ் பார்த்தோம். அதுக்கு கடைக்கு போய் சங்கரா மீன் வாங்கிட்டு இதுதான் வாங்கினேன், பிங்க் ஸ்னாப்பர் வாங்கிட்டு மீன் குழம்பு, மட்டா ரைஸ், மீன் ஃப்ரை, கழுவின ஃபிஷ் பீசஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்புல போடணும். இது 0 ஆயில் குழம்பு தான், ஆயிலே போடலை, தாளிக்கவும் இல்லை. ஸோ தலையும் நல்ல பீஸையும் எடுத்து குழம்பு வச்சுட்டு மீதி கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கிற பீசஸ் எல்லாம் எடுத்து மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மட்டா ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண ஆரம்பிச்சாச்சு, மட்டா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒன்றும் ஸ்பெஷல் மசாலாலாம் இல்லை, சும்மா சிம்பிள் தான். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நல்ல மிளகுத்தூள் இவ்வளோ தான் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு சிக்கன் ஃப்ளேவர் வேணும்னா லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், நான் போடல. ஸோ இது வந்து ப்ளைன் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை மாதிரி டேஸ்ட்டில் வேணும்னா லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், லைட்டாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தான் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் மட்டா ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை, சங்கரா மீன் ஃப்ரை, அப்புறம் குழம்பு மீன் 2 வச்சு பச்சை மிளகா, மீன் குழம்புல இருக்க பச்சை மிளகா எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சைடில் 2 நல்ல ஒரு ஃபிஷ் பீஸ் வச்சு குழம்பு மேலாப்பில் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹெல்தி ஈட்டிங்.